ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு இன்டர்நெட் கஃபே யூடியூப் சேனல். இந்த வீடியோ பதிவில் நம்ம எதை பற்றி பார்த்துக்கிற போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காவல்துறையில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான வேலையை வந்து பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு வந்து யாரெல்லாம் எலிஜிபிள், எப்படி இந்த அப்ளை பண்ணுறது போன்ற எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் இருக்குது. அதாவது கான்ஸ்டபிள், சப் இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர், அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் இந்த போஸ்டிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி விட்டுருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேலுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸ் கிடையாது. இது வந்து அது அரசு நிரந்தரமான ஒரு கவர்மெண்ட் ஜாப் தான். தமிழ்நாட்டில் உள்ளவங்க 38 பீப்புள் மேல் அண்ட் ஃபீமேல் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா எலிஜிபிள் தான். எல்லாருமே அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கு லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 31 சொல்லியிருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே அப்ளை பண்ணிக்கோங்க. 10th எனி டிகிரி, பிஇ, பிடெக் இந்த மாதிரி படித்தவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. போன்ற மோர் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீஃபாக வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ள பார்க்க முன்னாடி நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் இந்த மாதிரி வேலைவாய்ப்பு வீடியோஸ் போட்டாலும் மொபைல் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து இது வரைக்கும் இணையவங்க இணைஞ்சிக்கோங்க. அதாவது கவர்மெண்ட் ஜாப் பற்றின அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் டெய்லி அப்டேட் பண்ணிட்டு வரோம். முடிஞ்ச வரைக்கும் அந்த குரூப்பில் வந்து எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து நம்ம வந்து ப்ரீஃபாக பார்க்கலாம். இது வந்து எங்கேருந்து வந்திருக்குன்னா சிஆர்பியில் வந்து வந்திருக்கு. அதாவது சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஆஃப் ஃபோர்ஸ் அந்த வந்து பார்த்திங்கன்னா ரெக்யூப்மெண்ட் வந்து விட்டுருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் சொல்லிட்டு விட்டுருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமினேஷன், அதாவது ரிட்டன் எக்ஸாம் இருக்குங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது வந்து எப்போ நடக்கும்னு பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதத்தில் ஏதாவது ஒரு டேட் வந்து அவங்க வந்து சொல்லுவாங்க. அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்பெக்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா யூஆர்லேருந்து 1 வேகன்சி கொடுத்துருக்காங்க. லெவல் E7ல் சேலரி பேக்கேஜ் வந்து பார்த்திங்கன்னா 44,900 கொடுத்துருக்காங்க. இது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி ஹோட்டல் சயின்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி இதெல்லாம் படிச்சிருக்கணுங்கிறது சொல்லியிருக்காங்க. அது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோ வந்து படிச்சிருந்தாலும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அந்த ஹோட்டல் ரிலேட்டடாக வந்து இது படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த இன்ஸ்பெக்டர் டெக்னீஷியனுக்கு டைட்டீஷியனுக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா சப் இன்ஸ்பெக்டர், அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா சப் இன்ஸ்பெக்டரில் ஸ்டாஃப் நர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து யூஆர் கேட்டகரிக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஓபிசி கேட்டகரிக்கு 40 வேகன்சி கொடுத்துருக்காங்க. எஸ்சி கேட்டகரிக்கு வந்து பார்த்திங்கன்னா 26 வேகன்சி கொடுத்துருக்காங்க. எஸ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா 11 வேகன்சி கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக இந்த சப் இன்ஸ்பெக்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா 175 வேகன்சிஸ் கிட்ட கொடுத்துருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ வந்து எல்லாருமே கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்ளை பண்ணிக்கோங்க. 35,400 ரூபா வந்து ஸ்டார்டிங் சேலரி என்று சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 12th படிச்சிருந்தாலே போதும். அதாவது ஸ்டேட் போர்டுங்களை படிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் ரிலாக்ஸனும் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒவ்வொரு ஏஜ் ரிலாக்ஸனும் மாறும். ஜாப்புக்கு தகுந்த மாதிரி சேலரி பேக்கேஜும் மாறும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சப் இன்ஸ்பெக்டர் அதுவும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஃபார்மலிஸ்ட் லிஸ்ட்டில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டரில் வேகன்சி நிறையா கொடுத்துருக்காங்க. லெவல் 5ல் மினிமம் சேலரி வந்து பார்த்திங்கன்னா 29,200 ஸ்டார்டிங் ஆகுது. ஏஜ் ரிலாக்ஸன் வந்து பார்த்திங்கன்னா 20 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கணுங்கிறது அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எப்போ வந்து அப்ளை பண்ணுறதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா 20ஆம் தேதி ஓப்பன் ஆகுது. அதாவது ஜூலை 20ஆம் தேதி வந்து ஓப்பன் ஆகுது. ஜூலை 20ஆம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் 31 வரைக்கும் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸு எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேலுக்கு மட்டும் எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் ஃபீஸ் எதுவும் மென்ஷன் பண்ணல. நம்ம வந்து எப்படி வந்து அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு ப்ரீஃபாக வந்து பார்த்திங்கன்னா இதை பற்றி வீடியோ வந்து நெக்ஸ்ட் வந்து போடுவோம். அந்த 20ஆம் தேதி இந்த ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதுக்கு தனியாக ஒரு வீடியோ வந்து போடுவோம். இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ரீட் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சிஆர்பிலேருந்து ஒரு அருமையான வேலைவாய்ப்பு. இந்த வேலைவாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை தான் விடுவாங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ஷேர் பண்ணிக்கோங்க. இது லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஜாப் லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவுக்கு உள்ளே தான் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்து கான்ஸ்டபிள் கேட்டகரிக்கு இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. வெரைட்டிஸ் இதாக தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 39 பேஜ் வந்து இந்த பிடிஎஃப் ஃபைல் தான் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. குக்கு இந்த மாதிரி ஸ்டாஃப் நர்ஸு, ஹவுஸ் கீப்பிங் டோட்டல் இந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய வேகன்சி. டிப்ளமோ படித்தவங்க, +2 படித்தவங்க, 10th படித்தவங்க, டிகிரி படித்தவங்க இந்த மாதிரி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிக்கிற மாதிரி தான் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி ஏஜ் ரிலாக்ஸன் மட்டும் மாறும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு உங்களுக்கு எந்த ஜாப் வந்து சூட் ஆகுதோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்துக்கோங்க. அதாவது ஜூலை 20ஆம் தேதியில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆயிரும். அதுக்கான வெப்சைட்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனல் வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணுவேன். முடிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்லேருந்து எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இதுபோல் ஒரு நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாளைக்கு சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களது நன்றி, வணக்கம்.